சிபிஎம் வந்து கூட்டணியில இல்ல, அவங்க தாவேகா கூட்டணியிலையும் இல்ல, மற்ற கட்சியில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை உருவி நம்ம கட்சியில சேர்க்கணுங்கிற கேள்வியை ஏன் யாருமே முதலமைச்சர் விஜய் அவர்களிடமோ தாவேகா தோழர்களிடமோ கேட்பது கிடையாது? ராஜினாமா செஞ்சிட்டு தான் கட்சியில சேர்க்கிறாங்க. அப்ப நாளைக்கே தாவேகால இருக்கிற ஒரு 10 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு திமுக போய் சேர்ந்தா நீங்க எல்லாம் அமைதியா இருப்பீங்களா, கொந்தளிப்பீங்களா? திரு மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு, ஆமா தொலைநோக்கு பார்வையில அண்ணன் திருமா சொல்றது சரிதான் சொல்றாரு. நம்ம தளபதி விஜய் மோடி அங்கிள் வெரி ராங் அங்கிள் அப்படின்னு பேசுவாரான்னு தெரியலங்கிறதான் பயம். ஆமா, இவர் மோடி எதிர்த்து பேசுவாரா? நான் இரு கம்யூனிஸ்டுகளுக்கும் 25 கோடி கொடுத்தேன்னுட்டு வெட்ட வெளியில போட்டு அவமானப்படுத்திட்டாங்க. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள் சந்திப்பு வாருங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன சார், தாவேகா கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட், அதுவும் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்கள் குதிரை பேரம் நடத்தலாம்னு சொல்கிறேன். இது நியாயமா சார்? கூட இருந்து குழு பறிக்கிறாரா சார்? இல்லை, என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க, கூட்டணியில் இருக்கிறாங்களே அப்படின்னு சொன்னீங்க. சிபிஎம் வந்து கூட்டணியில் இல்லை, அவங்க தாவேகா கூட்டணிலையும் இல்லை, திமுக கூட்டணிலையும் இல்ல, அவங்க இந்த தாவேகா ஆட்சி அமைக்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அது மாத்திரம் சார் ஆதரவு தானே. நீங்க என்ன அடுத்த கேள்வி கேட்பீங்கன்னா, இப்ப அவங்க ஆதரவு இல்லைன்னா ஆட்சி நடக்காதே. ஆமா, அப்ப அது கிட்டத்தட்ட கூட்டணி கேக்குறீங்க. என்னதான் இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி இந்த தாவேகா அரசாங்கத்தை நிலைநாட்டுவதற்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கிறாங்க, கூட இருந்து எப்படி குழிப்பறிக்கலாமா நீங்க கேக்குறீங்க. ஆமா சார், இது ஒரு வகையில நியாயம்னே வச்சுப்போம். ஆனால் நாம தான் கூட இருக்கோமே, நாங்க தான் ஆதரவு கொடுத்துட்டோமே, 118 தான் வந்துருச்சு, அப்புறம் என்னத்துக்கு மற்ற கட்சியில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை உருவி நம்ம கட்சியில சேர்க்கணுங்கிற கேள்வியை ஏன் யாருமே முதலமைச்சர் விஜய் அவர்களிடமோ தாவேகா தோழர்களிடமோ கேட்பது கிடையாது? சார் அவர் அதாவது திமுகவாவது எம்எல்ஏவை சேர்த்துக்கிட்டாங்க, ஆனா இங்க எங்க சார் சேர்த்துக்கிட்டாங்க? ராஜினாமா செஞ்சிட்டு தான் கட்சியில சேர்க்கிறாங்க. அந்த இடைத்தேர்தலும் வரப்போகுது. நீங்க சொல்ற மாதிரி இங்க குதிரை பேரம் எதுவுமே நடக்கலையா சார்? காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பியாக திகழக்கூடிய மரியாதைக்குரிய கார்த்திக் சிதம்பரம் எம்பி அவர்கள் ஜூலை மாதம் 8ஆம் தேதி பேட்டியிருக்கு, நான் உங்களுக்கு தர அனுப்புறேன். குதிரை பேரம் யார் செய்தாலும் அது அவலமானது, மோசமானது அப்படிங்கிறாரு. முதல்ல இதை ஏன் குதிரை பேரம்னு யாருமே இப்ப தாவேகா ஆதரவு ஏன் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னா, நீங்க சொல்ற லாஜிக் தான், என்னங்க ராஜினாமா பண்ணதானங்க வராங்க, அதுல என்னங்க தப்பு இருக்கு அப்படின்னு. அப்ப நாளைக்கே தாவேகால இருக்கிற ஒரு 10 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு திமுக போய் சேர்ந்தா நீங்க எல்லாம் அமைதியா இருப்பீங்களா, கொந்தளிப்பீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் மக்கள் யார வாக்களிச்சு தேர்வு பண்ணிருக்கிறாங்களோ அவங்க அவங்களுக்கு வேலை செய்யணுங்கிறத என்னோட எதிர்பார்ப்பு. எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூர் தொகுதியில வெற்றி பெற்றிருக்கிறார். மக்கள் 2000 ஓட்டு வித்தியாசத்துல அவரை ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. யார? கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கரை. விசில் கிட்ட இலை ஜெயிச்சிருக்குது, விசில் தோத்து போயிருக்குது 3வது இடம். அந்த இடத்துல போய் விசில் சின்னத்துல நான் போய் சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஆர் விஜயபாஸ்கர் நீங்க கட்சியில சேர்த்துக்கிறீங்களே, இது எந்த வகையில தூய சக்திக்கு அழகு என்கிற கேள்வியை ஊடகங்கள் எழுப்ப வேண்டும். அது நம்முடைய கடமை. ஏன் நான் சொல்றேன், நீங்கள் தான் சொன்னீர்கள் நாங்கள் தூய சக்தி என்று. இந்த தூய சக்திக்கு ஊழல் கரைபடிந்த வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய சொத்துக்கோப்பை நிகழ்த்தியதாக கருதப்படக்கூடிய மரியாதைக்குரிய எம்ஆர் விஜயபாஸ்கர் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அது என்ன வகையான தூய சக்தின்னு எனக்கு தெரியல. விஜயபாஸ்கர் தொடர்பான ஐசரி கணேஷ் தொடர்பான ஒரு வழக்குல அந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டார் ஐசரி கணேஷ். ஏன் வாபஸ் வாங்கினாரு? வேல்ஸ் நிறுவனர். அவருக்கு தெரியும் ஆளுங்கட்சியில போய் சேர்ந்துட்டாங்க, நம்ம இந்த பிரச்சனைக்கு போக வேண்டாம்னு விலகிட்டாரு. அப்ப என்ன பிரச்சனை? ஆளுங்கட்சிக்கு போனா தாவேகா இன்னைக்கு ஒரு சலவை இயந்திரம், ஒரு வாஷிங் மிஷினாக மாறிவிட்டது. யார் சொல்றது? அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் ஜெகதீசன் ஒருத்தர் சொல்றாரு ஒரு பொது மேடையில, நாங்க ஒரு வாஷிங் மிஷின் உள்ள போட்டு நாங்க வலுத்துருவோம் அப்படின்ட்டாரு. அவ்வளவுதான். எப்படி தேசிய அளவுல பாரதிய ஜனதா கட்சி ஒரு வாஷிங் மிஷினோ,
எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள செந்தில் பாலாஜியை ஊழல்வாதி என்று சொல்லிவிட்டு அவரை தியாகம் தான் உன்னை உயர்த்தும் என்று திமுகவில் சேர்த்து கொண்டு அவரை வாஷிங் மிஷின்ல போட்டாங்களோ திமுக, அதே போல நீங்க தாவேகா பண்ணிக்கிட்டு இருக்கு. தாவேகா மாற்று என்று சொல்வது ஒரு ஏமாற்றா இன்னைக்கு மாறி போய் விட்டது. ஆனா சார், ஆனா இதே இரு கம்யூனிஸ்டுங்களும் சரி, பிசிகாவும் சரி, ஐயுஎம்எல்லும் சரி, காங்கிரஸும் சரி, திமுக கூட்டணியில் இருக்கும்போது வாய்ப்பத்தி மௌனமாக இருந்தாங்க சார். எதுவுமே கேட்கல சார். அடிமைத்தனமா வச்சு இருந்த பண்ணையாருக்கு கீழே இருந்த. ஆனா இங்க அப்படி இல்லையே. தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் எதுவுமே இது பண்ணலையே. அவங்களும் ஏதாவது அடிமையை வச்சிருக்காரா? நீங்க சொல்லுங்க. வீரபாண்டியன் அவர்கள் இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்து விட்டு இப்படி சொல்வது தர்மமா, நியாயமா? நீங்களே சொல்றீங்க திமுக கிட்ட அடிமையா இருந்தாங்க சொல்றீங்க. அப்பனா தாவே கிட்ட அடிமையா இருக்குன்னு சொல்ல வரீங்களா? அவர் அடிமையா வச்சிருக்கு இல்லையே. நான் சொல்றேன் திமுக கிட்ட அடிமையா இருந்தாங்கிறதே முதல்ல நான் எதிர்க்கிறேன். என்ன கேட்டீங்கன்னா கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் முடிஞ்ச அளவு அன்றைய காலகட்டத்துல போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், கோரிக்கைகள் எல்லாத்தையும் வச்சிருக்கிறாங்க இல்லையே. அதனால்தான் இந்த நிலைமைக்கு போச்சு. அதனாலதான் சார் சொல்றேன், அதற்கான விடையை மக்கள் தீர்ப்புல கொடுத்து திமுக தோக்கடிச்சுட்டாங்க. முடிஞ்சு போச்சா? ஆமா, முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்க தாவேகாவுக்கு வரீங்க. தாவேகால வந்தோம். ஏன் சார் அங்க அமைதியா அடிமையா தானே சார் இருந்தீங்க, இங்க மட்டும் ஏன் சார் நீங்க கேள்வியா கேட்கிறீங்க என்று கேட்பது நியாயமா? அது தர்மமா? அது கூட்டணிக்கு தர்மம் இல்லை. நாம் ஆதரவு கொடுக்கும் ஆட்சிக்கு இப்படி வெளியில இருந்து இப்படி பேசுறது கூட இருந்து குடி பறிப்பதற்கு சமம். முதல்ல வீரபாண்டி அவர்களும் சண்முகம் அவர்களும் அப்படிதான் செஞ்சிட்டு இருக்க. இரு கம்யூனிஸ்டுகளுமே கூட இருந்து குழி பறிக்கிறாங்க அப்படிங்கிறது அரசியல்ல இல்லாத ஒன்று. நீங்க நான் உன்ன சொல்றேன் கேளுங்க. இந்த முதுகுல குத்திட்டான், விசுவாசமா இல்ல, அப்புறம் நெஞ்சில குத்திட்டாங்க, இதெல்லாம் யாரு பேசுவானா? அரசியல் கோழைகள் பேசுவாங்க. அரசியல் கோழைகளுடைய வார்த்தை தான் அது. நல்லா யோசிச்சு பாருங்க. யாருமா இருக்கணும் தெரியுமா? நீங்க எதிர்பார்க்கறதுனா ஐயா வைகோ மாதிரி இருக்கணும். அவர் சொல்றாரு திமுகவோடு கூட்டணியில் இருந்த போது கூட்டணி தர்மத்துக்காக பயமுடி இருந்தேன். ஆமா, அப்ப என்ன அர்த்தம்னா யூ obeyed for their corruption. நீங்கள் அவர்களின் ஊழலுக்கு துணை போன ஒரு கயவர்னு அர்த்தம். இரு கம்யூனிஸ்டுகளோ பிசிகாவோ காங்கிரஸோ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்களா? எதுவும் சொல்லு. ஏன்னா மத்தவங்க எல்லாம் கட்சி, அவர் கட்சியே கிடையாது. ஏங்க காங்கிரஸோ காங்கிரஸ் கூட விட்டுருங்க, விசிகாவோ சிபிஎம்மோ சிபிஐயோ கூட்டணி இருந்த போதே அவரால் முடிஞ்ச அளவுக்கு நான் பேசியிருக்காங்கன்னு சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? அது அந்த அளவுக்கு பேசலங்கிறீங்க. அந்த அளவுக்கு கூட வாயை திறக்காத மனிதர் மரியாதைக்குரிய ஐயா வைக்கோங்க. நினைச்சு பாருங்க, வேங்கவேல் பிரச்சனை வந்த போது களத்திற்கு சென்றது விசிக, களத்துக்கு சென்றது சிபிஐ சிபிஎம். இதே திமுக ஆட்சி காலகட்டத்தில் 8 மணி நேர வேலையா 12 மணி நேரமா வேலையா மாத்தின போது சட்டமன்றத்துக்கு உள்ள இருந்து போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி தடுத்த நிப்பாட்டு விசிக இடதுசாரிகளுடைய கூட்டணி தான். அவங்க இல்ல தொல்லவசருக்கு வந்திருக்க நேரம் இல்லையா? அப்போ கூட்டணியில இருந்தாலும் கூட்டணியின் தலைமையை சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு கூட்டணி கட்சிகளுக்கு உண்டு என்பதுதான் யதார்த்தம். ஐயா உங்களுக்கு தெரியாத வரலாறு இல்ல, சங்கரையாவுடைய வரலாறு எடுத்து பாருங்க. சங்கரையா என்ன பண்ணுவாரு? கூட்டணியில இருப்பாரு. கூட்டணி என்பது தேர்தல் காலத்து உடன்படிக்கை. ஆமா, முடிஞ்ச மறுநாள் ரோட்ல நிப்பாரு, போராட்டம் பண்ணுவார், ஆர்ப்பாட்டம் பண்ணுவார். அது பேர் துரோகமா? அது பேர் விசுவாசம் இல்ல. அதுதான் உண்மையான கூட்டணி கருத்து. ஆனா இது கடந்த 2017 இருந்து 2026 வரைக்கும் திமுகவில் இந்த கட்சிகள் கூட்டணியோடு அடிமையோடு கடந்தாங்க. ஒரு பண்ணையார் கிட்ட வாய்மூடி மௌனமா இப்படி கம்யூனிஸ்டுக்கு நீங்க வக்காலத்து வாங்குறீங்களே, வெளிப்படையாக நான் இரு கம்யூனிஸ்டுகளுக்கும் 25 கோடி கொடுத்தேன்னுட்டு வெட்ட வெளியில போட்டு அவமானம் படுத்திட்டாங்க. யாரு? இரு கம்யூனிஸ்ட். இது விட கேவலம் கம்யூனிஸ்ட் என்ன சார் இருக்கு? ஸ்டாலின் செஞ்சது அப்படி ஒண்ணு விஜய் செய்யலையே சார். நான் திருப்பி சொல்றேன், கடந்த ஆட்சியில இவங்களை அடிமையா வச்சிருந்தாங்கன்னு சொல்றீங்க. சரி, அப்ப அடிமையா வச்சிருந்தாங்களே, இப்ப விஜயத்தை கேள்வி கேட்கறாங்கன்னு கேட்டா இப்ப விஜய் அந்த ஃப்ரீடம் கொடுத்திருக்காருங்கிறீங்க. இப்ப கேள்வி கேட்கணுங்கிறீங்களா வேணாங்கிறீங்களா? சார் கேள்வி கேட்க வேண்டும். அதாவது ஆட்சியில் உள்ள குறைகளை கேட்க வேண்டும். அதான் சொல்றாங்க குதிரை பேரம் நடந்து அப்படின்னா இவங்களுக்கு என்ன அப்போனா மக்களிடத்தில் இந்த விஜய் ஆட்சி என்ன நினைப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அதான் சார் நான் சொல்றேன்,
உங்களுக்கு 118 வேணுங்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணீங்க? இரவோடு இரவாக சிபிஎம் வாசல் போனீங்க, இரவோடு இரவாக சிபிஐ வாசல் போனீங்க, இரவோடு இரவாக ஐயுஎம்எல் ஆபீஸ் போனீங்க, இரவோடு இரவாக காங்கிரஸ் வாசல் போனீங்க, எல்லார்கிட்டையும் போனீங்க, ஆதரவு கேட்டீங்க, 118 வாங்கினீங்க, அர்லேகரட்டை கொடுத்தீங்க, சிஎம்மா ஆனீங்க. இப்ப அந்த 118 வச்சு ஆட்சி நடத்துறதுக்கு உங்களுக்கு என்ன சார் கேடு? இல்ல என்ன சார் பிரச்சனை? இதை சொல்ல முடிச்சிடலாம். என்ன சார் பிரச்சனை? அதிமுகவிலிருந்து எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்கவில்லை, அவங்க ராஜினாமா செஞ்சுட்டு கட்சியில இணைந்து கொண்டார்கள். அப்படி இது குதிரை பேரமாக இருந்தால் இதே வீரபாண்டி அவர்கள் திரு சண்முகம் அவர்கள் கோர்ட்ல போய் கேஸ் போடலாமே, நிக்காதே. இன்னும் இங்க குதிரை பேரம் நடந்து இருக்கு, எவிடன்ஸ் இல்ல, எவிடன்ஸ் இல்ல. ஆமா, இப்ப எவிடன்ஸ் வேணும் சார். நான் சொல்றேன் மேல நார்த் இந்தியால திரிணாமுல் காங்கிரஸோட எம்எல்ஏக்கள், காங்கிரஸ் எம்எல்ஏக்கள்லாம் பிஜேபியில போய் சேர்ந்திருக்காங்க பாத்தீங்களா? ஆமா, அது குதிரை பேரமா இல்லையா? எது இங்க நீங்க சொல்றீங்க. ஆனா பாஜக பண்ணா குதிரை பேரம் இல்ல, தாவேகா பண்ணா குதிரை பேரம் இல்ல. என்ன சார் வெளியில் அது குதிரை பேரம் என்று சொல்றது. ஆனா அவங்க கட்சியில இணைஞ்சுக்கிட்டாங்க, புரியுதுங்களா? 3/2 பங்கு. அப்ப இதே மாதிரி 47 எம்எல்ஏக்கள் 32 பேர் உள்ள சேர்ந்திருந்தா அது எதுவுமே வராது. அப்படி வரல சார். அந்த சார் இவ்வளவு சொல்றீங்கல்ல, அமமுகவின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் ஒரு கேள்வி எழுப்புறாரு. நான் வச்சிருந்தது ஒத்த எம்எல்ஏங்க, அந்த ஒத்த எம்எல்ஏ 20 ரூபா கூட்டிட்டு போய் கார்ல வச்சு கையெழுத்து வாங்குறீங்களே, இந்த ஊர்ல எல்லாம் ஆடு திருடன் மாடு திருடன் இருப்பான், இவர் அதிமுக திமுகவை கூட்டு களவாணிங்கிறாரு, இவரு தாங்க முதல்ல எம்எல்ஏ களவாணின்னு முதலமைச்சர் விஜய பார்த்து கேட்கிறாருல, யாராவது ஒருத்தர் சொன்னீங்களா? அமமுகவுக்கு இருந்த ஒத்த எம்எல்ஏவை கூட்டிட்டு 20 ரூபா ஒரு மகிழ்ந்துல வச்சு கையெழுத்து வாங்கல, அந்த கையெழுத்து வாங்கின வீடியோவை நீங்களே வெளியிடல. அதற்கு பேர் என்ன பேரும் சார்? அதற்கு பேர் என்ன பேரும்? இருட்டுல யோக்கியனுக்கு இருட்டுல என்ன வேலை? யோக்கியனுக்கு காருக்குள்ள இருட்டுல என்ன வேலை? யோக்கியம் எதுக்கு காருக்குள்ள உட்காந்து கையெழுத்து வாங்கணும்? அப்ப என்ன பிரச்சனை? ஆதரவு வேணும். அதுக்கு என்ன கயவாளித்தனத்தையும் பண்ண தயாரா இருந்தீங்கன்னா நீங்க தூய சத்தின்னு சொல்லாதீங்க. நான் திரும்பவும் சொல்றேன், இப்படி வந்தவங்களாம் சேர்த்துக்கிறீங்களே, நாளைக்கு செந்தில் பாலாஜி நான் திருந்தி உங்கள்கிட்ட வந்தேன்னு சொன்னா சேர்த்துப்பீங்களா மாட்டீங்களா? அது உறுதியாக எதுவும் சொல்ல முடியாது சார். அதான் ஏன் சொல்ல முடியாது? எதுவுமே சொல்ல தூய சக்தியா இருந்தா நீங்க சொல்லிருக்கணும், சேர்த்துக்க மாட்டார் சார். அவர் நீதியின் மறு உருவம். இன்னைக்கு கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாள் சார். கர்ம வீரர் காமராஜரை தன் கொள்கை தலைவராக கொண்ட மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் ஊழல்வாதி, லஞ்சம் கொடுத்து மக்களை ஏமாத்தி காசு திறந்து காசுக்காக வேலை கொடுத்த செந்தில் பாலாஜியை சேர்த்துக்க மாட்டாரு சார்னு சொல்ல உங்களுக்கு ஏன் வாய் வரல? ஏன்னா அவர் சேர்த்துப்பாரு, உங்களுக்கே தெரியும். உங்களுக்கே தெரியும் அது எதுகாலம் நடக்கலாம், சேர்க்கலாம் சேர்க்காம விடணுமா, அவருடைய மனசுல என்ன இருக்குது நம்மளுக்கு என்ன சார் தெரியும்? காமராஜர் இருக்காரு, ஆமா சொல்றேன், கர்ம வீரர் காமராஜர் இருக்காரு. அவருக்கு ஒருத்தர் ஊழல்வாதி, திருட்டு பைய, அயோக்கிய பைய, மக்களை சுரண்டவன் தெரியுது. அவர் தலைமையில காங்கிரஸ் கட்சியில சேர்த்து பார மாட்டாரா? முடிவே சேர்க்கவே மாட்டார். நீங்க இப்போ அவர் ஒரு இருங்க நீங்க கூடு விட்டு கூடு பாஞ்சீங்களா காமராஜர் உள்ள? அப்படி கிடையாது. அவருடைய ட்ராக் ரெக்கார்டு, கரெக்டா அவருடைய ட்ராக் ரெக்கார்டு. அவர் உத்தம புத்திரர். அப்போ உத்தம புத்திரர்னு நீங்க அவர் நிறுவனாரு, ஜெயிச்சாரு. அந்த உத்தம புத்திரரை என் கொள்கை தலைவர்னு வச்சுக்கிட்டு அவருடைய சிலைக்கு மாலை போட்டு மரியாதை போட்டுவிட்டு எம்ஆர் விஜயபாஸ்கரும் போதையில குட்கால ஊழல் பண்ணி குட்கா கம்பெனி கிட்ட மாசம் 15 லட்சம் 20 லட்சம் துட்டு வாங்கினாருன்னு எஃப்ஐஆர்ல இன்னும் இருக்குது, அவர் நிலுவையில் இருக்குது. அவரை கொண்டாந்து உங்க கட்சியில சேர்த்துக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு கீழே இருக்கிறவங்க கேட்கறான். நான் கேட்கல. இவங்களை போய் சேர்த்துக்கிட்டு உங்களை தூய சக்தின்னு சொன்னா சிரிப்பான் சார், வாயால சிரிக்க மாட்டான், சிரிப்பான் உங்களை பார்த்து. என்ன சார் இது? இந்த மாதிரி வச்சுக்கிட்டு சிபிஐ துரோகம் செய்யலாமா? சிபிஎம் அதாவது ஒருத்தன் இயல்பா இருக்கிறது உங்களுக்கு துரோகம், ஒருத்தன் இயல்பை மீறி என்ன வேணா பண்ணுவானா? இல்ல கடந்த 7 வருஷம் நீங்க எப்படி இருந்தீங்க? எப்படி இந்த உண்டி குளிக்கிட்டு இருந்து அது எப்படி ஒரு நியாயமாக தர்மமாக அப்படி இருந்த அந்த கட்சி கடைசியில போட்டி வாங்கிட்டு உங்க மானம் மரியாதை போச்சு. இப்ப நிக்கிறீங்க. இப்ப நாங்க உள்ளாட்சி தேர்தல் தனித்து நிக்க போறோம், எங்களுடைய வலிமையை காட்ட போறோம். இது என்ன
சும்மா டயலாக் விட்டு போறத நான் ஒண்ணே ஒண்ணு இது சொல்றேன். கூட்டணிக்கு இது இல்லையா? அப்படிலாம் கிடையாது நீ சார். உனக்கு இல்ல, இல்ல. இல்லைன்னா வெளியே போயிடு. உங்களுக்கு வந்து அவங்க வெளியே போனா ஆட்சியே கவுந்துரும், பரவாயில்லையா? அப்படி கிடையாது. இப்ப இருக்கிற பரவாயில்லையா? இல்ல, இப்ப 6 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டதுனால ஆட்சி கவராது சார். சரி, அதனுடைய 118 வந்து வந்துரும். அது வந்து 113 வந்து தெரியும், நிக்குது சார். தெரியும், தெரியும். போ, அதாவது போதுமா? அந்த திமிர்லையும் அந்த தெனாவட்டிலையும் தான் தாவேக அரசி பாடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா கம்யூனிஸ்ட் மதிக்க மாட்டாங்கன்னு கம்யூனிஸ்ட் தெரிஞ்சு போச்சு. அதனால அவங்க தனித்து போட்டு முடிவு எடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து நான் உங்களான்னு சொல்லல, கம்யூனிஸ்ட் கட்சி காசு வாங்கிட்டாங்க, 5 கோடி காசு வாங்கிட்டாங்க, அது வெட்ட வேலை செய்யாது போட்டு உடைச்சாரு இல்ல சரி, வாங்கி திரு என்ன ஸ்டாலின் அவர்கள். வாங்கி என்ன பண்ணாங்க? சண்முகம் தோழர் என்ன பங்களா கட்டிக்கினாரா? அவருக்கு தெரியும். பாலகிருஷ்ணன் என்ன கார் வாங்கிக்கினாரா? இப்ப இருக்க கம்யூனிஸ்டுங்களை எப்படி இருக்காங்க தெரியுமா? அதாவது அவர் என்ன நான் ஒண்ணு சொல்றேன், சங்கரையா மாறியா? சொல்றேன் சார், சொல்லுங்க பாக்கலாம். நான் என்ன சொல்றேன், குறைந்த நம்மளுடைய அறமா நான் நினைக்கிறேன், நான் ஆரம்பமாதான் நம்முடைய பேசுறேன். அறமாக நான் என்ன என்ன தெரியுமா, குறைந்தபட்ச நேர்மையோடு செயல்படுபவர்கள் மீதான விமர்சனங்களை வைக்கும் போது நாம ரொம்ப கவனமா வைக்கணும். நாம அவங்கள ரொம்ப கொச்சப்படுத்தி பேசுவதன் மூலமாக அவங்கள எதிர் திசையில தள்ளிட்டீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஜனநாயகம் மேலும் பாடுபட்டு போயிருன்றது என்னுடைய கருத்து. தப்பு சார், அப்படிதான் இருந்தாங்க, தப்பு அப்படிதான் சார். இருந்தாங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு, வெண்டிலேட்டர்ல இருந்தாங்க, படுத்துட்டு இது எப்படி இருந்தாங்க. இருக்கு நான் எப்படி ஒப்பிடுறேன், பல்லாண்டு காலமா விளிம்பு நிலை மக்கள், பட்டியலின மக்கள் சாதி கொடுமை எதிர்த்து பேசாம இருந்தாங்க. இன்னைக்கு எதிர்த்து பேசினா, ஏய் இவ்வளவு நாள் நீ சாதிய அடிமையா தானே இருந்த, எதுக்கு எதிர்த்து கேட்பீங்களா? நீங்க கேட்க மாட்டீங்களா? அதே மாதிரி இதுவும் இவங்க வந்து திமுகவை கேட்கறேன்னா, ஆமா கேட்கல, தப்பு பண்ணிட்டாங்க, அடிச்சோம் திருத்தணும், இப்ப கேட்கறாங்கன்னா மகிழ்ச்சியில அடையணும். நீங்க மகிழ்ச்சி அடையணுமா? நீங்க எதிர்க்கணுமா? நீங்க அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய பிழைகளை கூட்டணியில் இருக்கிறவங்க சுட்டி காட்டணும். அதுதான் ஆரோக்கியமானதுன்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது, ஏய் இவங்க திமுக கேட்டாங்களாப்பா, திமுகவை கேட்கவே இல்லப்பா, தளபதியை மட்டும் கேட்கறாங்கப்பா, நீ கேட்க கூடாது சார். தளபதியை கேட்டாலும் தளபதிக்கு தெரியும், தளபதிக்கு இல்லைன்னா தெரியாது சார். உங்க தளபதிக்கு அதை எடுத்து சொல்றதுக்கு யார் சார் இருக்காங்க? மக்களுக்கான அது ஒரு முதல்வர், ஒரு கூட்டணி ஆட்சி, இப்படி எல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி சார், இப்ப வந்து இதுவே இப்ப வந்து தாவேகா எம்எல்ஏ ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜாவுக்கு எதிர்கட்சி திரு ஸ்டாலின் அவர்கள் காசு கொடுத்து வாங்கி இருக்காருன்ட்டு இப்ப எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, இது போட்டிருக்க, இப்ப இடி நுழைஞ்சிருக்க. இது பத்தி ஏதாவது வாய் திறந்தாங்களா? இரு கம்யூனிஸ்டும் சரி திருமாவளவன் ஏதாவது வாய் திறந்தாங்களா? பேசினாங்க. நேத்தைக்கு என்ன பேசினாங்க சார்? பேட்டியில தோழர் மூவி அவர்கள் தெளிவாக வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு. தமிழ்நாட்டில் தற்போது நடக்கக்கூடிய குதிரை பேர அரசியலை நான் அருவருக்கிறேன், வெறுக்கிறேன். இந்த சூழல் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவலமானது, மிக மோசமான ஒரு சூழல். மக்கள் தீர்ப்புக்கு எதிராக செயல்படுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மக்களால் புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள். நீங்க காங்கிரஸோட 5 இல்லைன்னா எந்த சார் உங்க ஆட்சி? ஐஎம் பண்ண எங்க சார் உங்க ஆட்சி? எஸ்ஐஆருக்கு எதிராக இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லாம் கையெழுத்து போட்டு ஒரு ஃபார்ம் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஆமா, அந்த தொடர்பா வந்து இந்தியா பிளாக்கோட கூட்டணி கட்சி கூட்டத்துல பங்கேற்க மாட்டேன் என்று சொன்ன மு.க. ஸ்டாலின் அதன் பிறகு இந்த லெட்டர் வந்தபோது தார்மீக அடிப்படையில கையெழுத்து போட்டாரு. தாவேகா கட்சி கிட்ட கேட்டாங்க, ஆமா போடல, அவங்க ஏன் போடல? ஏன் போடல? அது அவங்க கோர்ட்ல போட்டிருக்க கேஸ் போட்டிருக்காங்கல்ல, கேஸ் போட்டிருக்கா, அது வரட்டும் சார். சொல்றத கேளுங்க சார். கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கையெழுத்து போட்டிருக்காங்கன்னு நான் சொல்றேன். இது எப்படி தெரியுமா இருக்கு, நம்ம வந்து ஒரு ஏரியால இருக்கிறோம், வெயிட் பண்ணுங்க, நம்ம ஒரு ஏரியால இருக்கிறோம், எப்பா நம்மளாம் சங்கம் வச்சிருக்கோம், சங்கத்து அடிப்படையில நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு திருடன் திருடிட்டு போயிருக்கான், இந்த திருடனை நம்ம எல்லாரும் சேர்ந்து பிடிச்சிருக்கிறோம், இதுக்கப்புறம் நம்ம இந்த பண்ண மாட்டோம், நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கையெழுத்து போட்டு ஒரு விஷயத்தை ரெடி பண்ணுவோம்ப்பா, வாங்கப்பான்னு கூப்பிடுறேன், உங்களை கூப்பிடுறேன் நான். நீங்க என்ன பண்றீங்க, என்னடா நீ எல்லாம் ஒரு சங்கமா, நான் தான் கோர்ட்டுக்கு போயிட்டேன்ல, அதெல்லாம் முடியாதா போடான்னா நாளைக்கு நேரில் இருந்துருவீங்களா நீங்க? இருங்க சார், கையெழுத்து போட்டு கொடுத்தது எலெக்ஷன் கமிஷன் கிட்டயோ பிரசிடென்ட் கொடுத்துட்டு என்ன சார் மாறிட்டு போயிடுது? எதுவும் இல்ல சார், கையெழுத்து வார்த்தையை பயன்படுத்தினேன். தார்மீக அடிப்படையில் சொன்ன அப்படின்னா அர்த்தம்னா மனசாட்சி உடைய ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அது ஜெயிக்குது ஜெயிக்கல, போறீங்க போகல, ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒண்ணு இருக்குல்ல, அது ஏன் உங்களுக்கு இல்ல? அதே மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இதுலயும் திரு ஸ்டாலின் அவர்கள் அரசியல் விளையாட்டு, அதாவது இந்த விஜய்க்கு ஆதரவு கொடுக்கின்ற கட்சிகள் வெளியே வரணும்ட்டு
அப்படின்ட்டு கையெழுத்து போட்டார் அப்படின்னு நான் சொல்றேன். அதுதான் இதுவும் ஒண்ணு. ஏன்னா இந்த ஆட்சியை அமர்ந்திருந்து டெய்லி இது எப்படியாவது கவுக்கணும்ட்டு சார், யாராவது கல்யாண வீட்டு போயிட்டு இந்த ஆட்சி 3 மாசத்துல முறிஞ்சிடும், அந்த அந்த வீட்டுல அப்படி பேசலாமா சார்? திருப்பி இன்னொரு கல்யாணத்துல இது கலைஞ்சிடும். எங்க எப்படி பேசுறோம் ஏது பேசுறோம்ட்டு திரு ஸ்டாலினுக்கு தெரியல, திரு உதயநிதிக்கு தெரியல. உன்னங்காட்டா அனிதா ராதாகிருஷ்ணன் இன்னொரு சொல்றாரு. இப்படி இல்ல அப்பனா இது என்ன? அப்புறம் இந்த ஆட்சியை கலக்க ஊத்தங்கர எம்எல்ஏ விலைக்கு வாங்கினது உண்மைதானே? இப்ப இடி உண்மை வந்திருக்குதுல, 65 லட்சம் பிடிச்சிருக்காங்களே சார். சார் திமுக காரங்க போற இடத்துல எல்லாம் புலம்புறாங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நான் திமுக காரங்க நீங்க சொல்லு. அந்த இந்தியா கூட்டணியில் வெளியில இருந்து ஆதரவு கையெழுத்து போட்டு அவ்வளவு அழுத்தமா சொன்னீங்களே, இதுக்கு சொல்லுங்க சார். அதான் சார் சொல்றேன், திமுக தோல்வில இருந்து இன்னும் பாடம் கத்துக்கல, அதை பத்தி நான் இப்ப மறுபரிசீலனை உட்படுத்திக்கல, அதனால புலம்பி திரியிறாங்க. அந்த புலம்பல நான் ஆதரிக்கல. அவங்க ஒரு வலிமையான எதிர்கட்சியா செயல்படணுங்கிறது என் கோரிக்கை. இரண்டாவது, என் பாயிண்ட்டுக்கு நீங்க வரல இன்னும் உள்ள. என்ன பாயிண்ட் அப்படின்னா, அவர் கையெழுத்து போட்டாரு, நீங்க என்ன சொல்றீங்க, அவங்கள உருவத்து கையெழுத்து போட்டாருன்றீங்க. ஆமா சார், அப்படிதான் எடுத்துக்க முடியும் சார். காங்கிரஸ் அமைச்சர் தனியா இருக்கு சார். அது இருங்க சார், காங்கிரஸ் அமைச்சர் இடம்பெற்று விட்டாச்சு, விசிக்கு அமைச்சர் இடம்பெற்று விட்டாச்சு, ஐயோ அமைச்சர் இடம்பெற்று விட்டாச்சு. இந்த அமைச்சரவை விட்டு இவங்க வெளியிலே வரமாட்டார்கள். தனியா இருக்கிறது சிபிஎம் மட்டும்தான். அவங்க திமுக கிட்ட போக மாட்டாங்க. முடிஞ்சு போச்சா? அப்ப இவங்க யாரும் திமுக கிட்ட போக மாட்டாங்க. திமுகவுக்கும் கூட்டணி கட்சிகளை இழுக்கணுன்ற எண்ணமும் கிடையாது. முறிவு தான் இன்னைக்கு. ரெண்டாவது விஷயம், நீங்க கேக்குறீங்க இல்லையா, திமுக இவங்களை இது பண்ணுதுன்னு. ஏன் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவின் தலைவர் திருமாவளவன் ஒரு ரீசனா ஒரு வார்த்தை பேசுறாரு, கவனிச்சிங்களா நீங்க? என்ன சொன்னாரு? தேசிய அளவில் பிஜேபி எதிர்க்க தாவேகாவும் திமுகவும் ஒரே இடம்பெறணும்னு சொன்னாரு. அதை பத்தியே நீங்க பேசல. அது எப்படி சார் நடைபெறும்? இங்க திமுக தாவேகா அப்படின்ட்டு ஆயிப்போச்சு. இது எப்படி சார்? இது இல்ல சார், அந்த கருத்து பத்தி உங்க கருத்து என்ன சார்? அது யாரோட ஆளு சார்? அதுவும் தவறு சார், அதுவும் தவறு. திரு தொல்மா அவர்கள் எந்த நிலையில எப்படி இருக்காரு என்னன்னு தெரியல. அவர் மட்டும் சொல்லலையே. இல்ல இருங்க, அவர் மட்டுமா சொன்னாரு? சிபிஐ சொல்லுது, காங்கிரசின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு. ஆமா, தொலைநோக்கு பார்வையில அண்ணன் திருமா சொல்றது சரிதான் சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? நான் சொல்லவா? என்ன அர்த்தம் சொல்லவா? நான் சொல்றேன். அதுக்கு இருக்கு நான் சொல்றேன். 2029 பாராளுமன்ற தேர்தல்ல, அதாவது 2019 2024 பாராளுமன்ற சொலையாக காங்கிரஸ் 10 இடம் கிடைச்சது. இந்த வாட்டி அப்படி கிடைக்குமோ கிடைக்காது? ஏன்னா உள்ளாட்சி தேர்தலையும் கூட்டணி, பாராளுமன்ற தேர்தலையும் அதுதான் மெயின். நான் பேசுறத கேளுங்க. கிடைக்குமோ கிடைக்காதெல்லாம் இல்ல. நம்ம தளபதி விஜய் மோடி அங்கிள் வெரி ராங் அங்கிள் அப்படின்னு பேசுவாரான்னு தெரியலங்கிறதான் பயம். ஆமா, இவர் மோடி எதிர்த்து பேசுவாரா, பாஜகவின் பாசிச திட்டங்களை எடுத்து பேசுவாரா, பிஜேபி குரல் கொடுப்பாரா, களத்துல ஜந்தன் மந்தில போராட்டம் பண்ணுவாரா? இது எல்லாத்தையும் பண்ணவங்க திமுக, பண்ணவர் ஸ்டாலின். இதை பண்ணுவாரா விஜய் சார்? அதனால் மாநிலம் தான் சார் கீழே போச்சு. என்ன போச்சு? மத்திய அரசத்திலிருந்து வர வேண்டிய நிதி வரல. ஆனா இவர் திரு விஜய் அவர்கள் முழுக்க எம்ஜிஆர் பாணியில் பயணிக்கிறார். மத்திய அரசோடு எதுக்கு எதிர்க்கிறோமோ அதை எதிர்த்து அப்பதான் தனக்கு வேண்டிய திட்டங்கள், நிதி எல்லாமே செய்யறாங்க. இதுதான் சார் அறிவுபூர்வமான ஆட்சி. இதை விட வேற ஐடியா சொல்றேன். நீங்க ஏன் வெளியில இருந்துகிட்டு அவங்கள ஆதரிக்காம எதிர்க்காம பண்ணணும்? கூட போய் கட்டி பிடிச்சிட்டு கொஞ்சம் குலாவிக்கிட்டே வாங்க வேண்டியது, சேர வேண்டியதானே? கூட்டணி சேர்ந்தா எல்லா திட்டமும் வருமே. சந்திரபாபு நாயுடு வரா மாதிரி இங்க எல்லா திட்டங்களும் சேருமே. இப்ப மட்டும் அப்படியே எந்த திட்டமும் வரலையாக்கும் பிஜேபி. ஏங்க இந்த விபிஜி ராம்ஜி திட்டத்தை அவங்களை எதிர்க்க முடியல. விபிஜி ராம்ஜி திட்டத்தை தாவேகா கட்சியாக இருக்கிற போது அதனுடைய பொறுப்பாளராக இருந்த மரியாதைக்குரிய அமைச்சர் திரு அருண்ராஜ் அவர்கள் எதிர்த்தாரு. என்ன காந்தி பேர் எதிர்க்கிறீங்க, காந்தி பேர் ஏன் வைக்கலன்னு கேட்டாரு. இன்னைக்கு விபிஜி ராம்ஜி திட்டம் தமிழ்நாட்டுக்குள்ள அமலுக்கு வந்தாச்சு. என்ன எதிர்த்தீங்க? என்ன பண்ணீங்க? என்ன வேலை பார்த்தீங்க? பிஜேபி எதிர்க்க என்ன போராட்டம் பண்ணீங்க? என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க? முன்னங்கட்ட அந்த திட்டத்தின் மூலம் அந்த பணியில் ஒர்க் செய்கின்ற ஆட்களுக்கு 300 ரூபாய் அதிகமாக சம்பளம் கிடைக்கிறது. வேலை நாட்கள்
150 125 நாட்கள் அதிகமாவது. அதனால் பயன்பெறுவது தமிழக மக்கள் அதிக. அதனால தானே ராம்ஜி திட்டத்துக்கு பீம்ஜி திட்டத்துக்கு ஆதரவு கொடுத்துரு. இது ஏன் இது நினைக்க மாட்டேன்றீங்க? அது எதிர்க்கணுமா சொல்லுங்க பார்க்கலாம். மக்களுக்கு பயனுள்ள திட்டம் தானே. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முதல்ல ஏன் எதிர்த்தீங்க சார்? இப்ப ஆளுங்கட்சியாக வந்த பிறகு எப்படி ஏது எப்படி நடத்தணும் எல்லாமே அவர் புரிஞ்சு வச்சிருக்காரு. மாறிட்டாரு. மாநிலத்தின் முன்னேற்றம் என்று அந்த இதுல இருக்கிறார். மாறிட்டாரு. ஆனா அவரை எதிர்க்கிறார்கள. இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை எதிர்க்கிறார்கள். அது ஒரு பேச சொன்னா அதுல கோல் போஸ்ட் மாத்திக்கிட்டே இருக்கீங்க. எதுக்குது அத சொல்ற எதிர்த்து இருக்காரு இல்ல. அதுதான் அவர் தேவை வேண்டியப்ப எதிர்ப்பா மத்திய அரசை பாஜக மீதி இல்ல. நம்மளுக்கு வேண்டிய நிதி வரணும். அதுதான் சார் புத்திசாலித்தனம். ஆனா திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த இதே வச்சு மத்திய அரசை பாஜக இந்துத்துவம் வந்துடும் அது வந்துடும் சொல்லி 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 கடைசியில் அதை வச்சே தோத்து போயிட்டார். அப்போட இங்க என்ன சார் இருக்கு? அதாவது எடப்பாடி ஆட்சி 11 மெடிக்கல் காலேஜ் வந்து, இவர் ஆட்சி 1 மெடிக்கல் காலேஜ் வந்துதா சார்? திமுக ஆட்சி காலம் சரியா இல்லதா சார்? மக்கள் தோக்கடிச்சிட்டாங்க. நான் தான் ஒத்துக்கிறேன். எனக்கு என்ன மாற்றுக்கிறதே இல்லையே. திமுகவோட ஆட்சி காலகட்டத்தில் பல பிழைகள் நடந்தது. சரியா இயங்கல, தோக்கடிச்சாங்க. விஜய் கிட்ட ஆட்சி கொடுத்துருக்குறாங்க. இவர் என்ன பண்றாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த 60 நாள்ல ஒன்றும் சுவையான செய்திகள் கிடையாது. ஒரு டிவிஎஸ்சிக்கு ஒரு லீடர் டைரக்டரை போடுறாங்க. அந்த டைரக்டரை போட்ட முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஆதவர்ஜனாவும் சீட்டர் நிர்மல்குமார் என்ன சொன்னாங்க? ஆட்சிக்கிறதுக்கு முன்னாடி அருண் ஐபிஎஸ் ஒரு திமுகவின் நபர், அவர் எங்களை ஒடுக்க பார்க்கிறார், எங்களை நசுக்க பார்த்தார்னு சொன்னாரு. அந்த அருண் ஐபிஎஸ் மரியாதைக்குரிய அவர்களுக்கு தான் டிவிஎஸ் டைரக்டரா போட்டீங்க. 60 நாள் கூட ஆகல, உடனே மாத்திடுறீங்களே. இதுதான் உங்க நிர்வாக லட்சணமா சார்? இதான் உங்க அருமையான ஆட்சி திட்டமா சார்? இதான் உங்க புரிதலா சார்? இப்படின்னு 4 பேர் கேள்வி கேட்கறான். அருண் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பல பேர். இன்னைக்கு இந்த அவலமெல்லாம் உங்களுக்கு தேவையா? இதெல்லாம் உங்களுக்கு தேவையானதா? இப்ப உருவாக்குனது யாரு? மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் தான். அப்போ ஒரு முதல்ல போடும்போது சிறான் அவர்களை போட்டிருந்தாருன்னா இது போன்ற விமர்சனங்கள் எல்லாம் ஆட்சியின் மீது வராதுங்கிறது தான் தாவேகா தொண்டருடைய கோரிக்கை, என் கோரிக்கை இல்லை. சரி சார், இறுதியாக இப்ப ஊத்தங்கரை எம்எல்ஏ இதுல செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்து காவல் நிலையத்தை வந்து கையெழுத்து போடுன்னு சொன்ன, ஆனா போடல, எங்கேயோ இது வந்து. அப்பனா இந்த இதுலையும் திரு செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி அசோக் திமுக இதில் மிகப்பெரிய இக்கட்டான நிலைமையில் இருக்குதுன்னு சொல்றாங்க. இது எப்படி? இல்ல, திமுக வந்து இதுல கொஞ்சம் செக் வச்சிருக்கிறாங்க, அந்த திமுக குறி வச்சிருக்கிறாங்க. அட் த சேம் டைம் செந்தில் பாலாஜியோடைய தம்பி அசோக்குமார் இருக்காரு இல்லையா, அவரோட மணி டிரான்சாக்ஷன் பண்ணதுக்கான ஹவால் டிரான்சாக்ஷன் பண்ணதுக்கான சில ஆதாரங்கள் இருக்கதா இடி கிட்ட. நேற்று வந்து பாத்தீங்கன்னா அமல்ராஜ் கமிஷனர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, அவங்க எவிடன்ஸ் சப்மிட் டாக்குமெண்ட்ஸ் இடி கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ இடி உள்ள வருதுனாலே அப்போ சம்திங் ஃபிஷி தான். ஆனா இது வந்து நாட் ஓன்லி ஃபார் செந்தில் பாலாஜி, தாவேக்காவுக்கும் செக் வைப்பாங்க, தாவேக்காவையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. செந்தில் பாலாஜி என்ன சொல்றாரோ, நான் எதுக்கு ஆஜராகணும், வழக்குல என் பேரே இல்லைங்கிறாரு. லாஜிக்கலி டெக்னிக்கலி அது ரைட்டு தானே, வழக்குல ஒரு பேர் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க சார். அவர் என்ன ஒரு தீவிரவாதியா கொள்ளைக்காரனா? அதுல இல்ல கொடுக்கலாம். அப்படி இல்ல, ஒரு முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ இருக்கு, இது அசிங்கம் அல்ல? அது போய் ஓடி ஒளியறீங்க, அசிங்கம் இல்ல? ஓடி ஒளியலன்னு சொல்றாரு சார். அது சொல்லுவாரு, எங்க தேடிட்டு இது வரைக்கும் வெளியே வந்தாரா சார்? அவங்கள போய் நீங்க முதல்ல சொல்லவா? இப்போ வரைக்கும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு, எழுதிக்கிட்டு இருக்க ட்விட்டர் எழுதிக்கிட்டு இருக்காரு. அவர் எங்க இருக்காருன்னு அசால்ட்டா நான் உங்க ஆபீஸ்ல கம்ப்யூட்டர் கொடுத்தீங்கன்னா அவர் எங்க இருக்காரு நான் சொல்றேன், சொல்லவா? அதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது சார். இவங்களாம் சும்மா அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜியை பிடிக்கணும்னா ரொம்ப சுலபம். செந்தில் பாலாஜிக்கும் தெரியும். ஏங்க, கரூர்ல போய் அவர் பேசிட்டு வந்தாரு, ஓட்டு 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 ஓட்டுன்னு ஓடிட்டார் செந்தில் பாலாஜின்னு. அன்னைக்கு நைட்டே அவர் சொல்றாரு, ஓட்டு ஓட்டு ஓட்டு. நான் ஓடலங்க, கரூர்ல இருந்து 40 பேர் செத்து போன போது பத்திரிகைகள் கேள்வி கேட்கும்போது நீங்க தான் ஓடுனீங்க, அதனால நினைவு சின்னமா என்ன பண்ணுங்க, உங்க முதுகு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போனாரு. ஏன் அப்படியே போய் வேண்டியது தானே? அதெல்லாம் அவர் அவைலபிளா தான் இருக்கிறார். நீங்க பிடிக்க நினைச்சா பிடிக்கலாம். அவர் என்ன சொல்லிட்டாரு, இந்த வழக்குல என் பேரே நீங்க சேர்க்கல, நான் எதுக்கு வரணும்னு அவர் கேட்கிறாரு. டெக்னிக்கலி அது கரெக்டான கேள்விதான். அவன் வழக்குல பேரை சேர்க்கட்டும், அவர் வரலையான்னு பார்ப்போம், இல்லைன்னா தேடி போய் பிடிச்சி தூக்குங்க. அப்ப என்ன பண்ணாருன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். செந்தில் பாலாஜிக்கும் பிரச்சனை, திமுகவுக்கும் பிரச்சனை, தாவேக்காவுக்கும் பிரச்சனை. ஆனா இதுக்கெல்லாம் புள்ளையா சொல்லி போட்டது தாவேக்கா தான். சரி சார், நீங்க சொல்லி இருக்கீங்க, பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி நடக்குது. மிக்க நன்றி சார். நன்றி சார்.